கோடுவாத்தி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்கியூடிடி வந்து பைத்தனில் எப்படி பப்ளிஷ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ டூ வே கம்யூனிகேஷன் பற்றி இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு தேவையான சில விஷயம் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம அதை பேஸ் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஒன்று, நமக்கு ஒரு எம்கியூடிடி ப்ரோக்கர் வேணும். நான் என்னோடய லேப்டாப்பில் ஆல்ரெடி ஒரு எம்கியூடிடி ப்ரோக்கர் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து எம்கியூடிடி எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து காட்ட மாட்டேன். இஃப் அட் ஆல் உங்களுக்கு ஒரு எம்கியூடிடி ப்ரோக்கர் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ என்னோடய லேப்டாப்பில் உள்ள எம்கியூடிடி ப்ரோக்கருக்கு நான் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் அனுப்ப போகிறேன். அந்த ரேண்டம் நம்பரை இன்னொரு பைத்தன் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ரீட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிற சிம்பிள் அப்ஜெக்டிவ் வீடியோ. கோட்ஸ் வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இஃப் அட் ஆல் யாருக்காவது கோட்ஸ் தேவை இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கோட்ஸை தனியாக ஷேர் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாடியூல் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் கான்செப்டை ட்ரேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். பேகோ எம்கியூடிடி அப்படிங்கிற எம்கியூடிடி கிளைண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் கான்செப்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். பேகோ எம்கியூடிடி 1.6.1 அப்படி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் அதோட இன்ஸ்டாலேஷன் கமெண்ட். ஸோ நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால பிப் இன்ஸ்டால் பேகோ -எம்கியூடிடி இதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் கமெண்ட், அதனால் அந்த ப்ரொசீஜர் வந்து நான் இதில் ஸ்கிப் பண்ணுறேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அதோட அதர் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் பற்றி பேசியிருப்பாங்க இந்த பர்டிகுலர் யூஆரில். ஸோ இதில் அதர் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இது வந்து விண்டோஸ் சிம்பிள் பிப் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர். அண்ட் மற்றபடி இதை தவிர்த்து வேறு எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா என்ன யூஸ் பண்ணணும், இல்லை கிட் ரெபாசிட்டரிலேருந்து க்ளோன் பண்ணுறீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் மோரோவர் வந்து அதுக்கு என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே பார்க்கலாம். என்ன QoS லெவல் ஆஃப் லிமிட்டேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. QoS அப்படின்னா என்னங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். அண்ட் அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஒரு சின்ன சாம்பிள் கோடும் கொடுத்துருப்பாங்க. நான் இந்த சாம்பிள் கோடை காட்ட போகிறதில்ல, வேறு ஒரு ஈஸியான கோடு எழுதியிருக்கேன். அந்த ஈஸியான கோடை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் அப்படியே இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த லெவலாக பைத்தன் வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகும் போது கொண்டு இதில் கொடுத்துருக்காங்க. நான் பைத்தன் 3.7 யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது வந்து வெரி வெல் சூட்டடாக சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பைத்தான் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ இது பர்டிகுலர் மாடியூல் வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இஃப் அட் ஆல் இது சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள வெர்ஷன்ஸில் எந்த வெர்ஷன் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதுன்னு பார்த்து அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் கோடு தான் பப்ளிஷ்குள்ள கோடு. ஸோ இனிஷியலாக டைம் ஸ்டாம்ப் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து pago.mqtt.client ஆஸ் பேகோ. ஸோ இது வந்து நான் திருப்பி ஒவ்வொரு தடவையும் பெரிய இதாக கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ் பேகோ அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்த தடவை எப்போலாம் பேகோ அப்படிங்கிற வார்த்தையை நான் கால் பண்ணுறேனோ அது வந்து இந்த பர்டிகுலர் மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, கிளைண்ட்டை தான் நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ விச் மீன்ஸ் இந்த கிளைண்ட் வந்து ப்ரோக்கரோட கனெக்ட் பண்ணும். ஸோ ப்ரோக்கர் வந்து லோக்கல் ஹோஸ்ட். இங்கே தான் நீங்கள் உங்களோட ஐபி அட்ரஸ் ஆஃப் ப்ரோக்கரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இஃப் அட் ஆல் உங்கள் ப்ரோக்கர் வந்து வேறு ஒரு ஐபி அட்ரஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல தான் ஐபி அட்ரஸை ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ரேண்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணுறேன். இந்த மெயின் ரீசன் ரேண்டமாக கால் பண்ணுறேன்னா இந்த வீடியோவோட ஸ்டார்ட்டில் சொல்லியிருந்தேன், நான் ரேண்டமாக சில நம்பர்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதே இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க போகிறேன். அதுதான் அதோட அப்ஜெக்டிவ். ஸோ கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்டுக்கு ஒரு ரேண்டம் நேம் கொடுத்துக்கோங்க. அண்ட் நேம் ஆஃப் கிளைண்ட் வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ 2 பர்டிகுலர் சேம் ஸ்கிரிப்ட் வந்து ஒரே கிளைண்ட் நேம் வச்சு கால் பண்ணக்கூடாது. நேம் ஆஃப் கிளைண்ட் ஷுட் பி யூனிக். அப்புறம் இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் வந்து 0 to 22 அப்படிங்கிற நம்பர்ஸ்குள்ளே ரேண்டம் ஆகும். நான் இதை வந்து 100 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் இது வந்து கிளைண்ட் இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் கனெக்டிங் டு ப்ரோக்கர் அப்படின்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். இஃப் அட் ஆல் உங்கள் ப்ரோக்கருக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா இதுதான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கால் பண்ணுறதுக்குள்ள ஃபங்க்ஷன். என்னோடய ப்ரோக்கரில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் வைக்கலை, அதனால் வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் இது முடித்ததுக்கப்புறம் என் ப்ரோக்கர் வந்து இந்த இது ஆல்ரெடி லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துருந்தேன். லோக்கல் ஹோஸ்ட் 188.3 தான் நமக்கு வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணுவோம். அண்ட் இதோட கனெக்ஷன் டைம் அவுட் டைம் வந்து 60 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா 60 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த பர்டிகுலர் ப்ரோக்கரை வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். அண்ட் இஃப் அட் ஆல் கனெக்ட் ஆகலை அப்படின்னா டைம் அவுட் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சோடனே லூப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ விச் மீன்ஸ் பப்ளிஷ் பண்ணதை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு இந்த பர்டிகுலர் டாபிக் _001 அந்த பர்டிகுலர் ரேண்டம் நம்பர்ஸை ஸ்ட்ரிங்காக வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். அண்ட் ஒவ்வொரு மெசேஜ் நடுவுலையும்
ஒரு 2 செகண்ட்ஸ் ஸ்லீப் கொடுத்துட்டு ஒரு மெசேஜ் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் கிளைண்ட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு லூப்பே ஸ்டாப் பண்ணிட்டேன். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இதை மொத்தமாக வைல் ட்ரூல் எழுதியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் என்டையர் லைன் ஆஃப் கோடு வந்து திருப்பி ரன் ஆகும். ஸோ ஒவ்வொரு தடவையும் இது போய் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுனால நான் கீழே வந்து ப்ராப்பராக டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். இஃபட்டால் நான் மேலே ஒரு தடவை மட்டும் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எழுதியிருந்தேன் அப்படின்னா இதை வந்து நான் எழுத தேவையில்லை. ஸோ இந்த சிம்பிள் பப்ளிஷ் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்மளோட சப்ஸ்கிரைப் ஸ்கிரிப்டையும் பார்த்துட்டு இந்த கோடை ரன் பண்ணி பார்த்துடலாம். சப்ஸ்கிரைப் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி டைம் மாடியூல் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்புறம் pago.mqtt.client வந்து MQTT அப்படின்னு இந்த இடத்துல கால் பண்ணுறேன். மெயின் ரீசன் அங்கே பேகோன்னு கால் பண்ணியிருப்பேன் எங்கள் வீடு. இதில் வந்து உங்களுக்கு என்ன நேம் தோணுதோ நீங்கள் அந்த நேம் கொடுத்துக்கலாம். அதனால தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். அண்ட் இதில் 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பேன். ஆன் கனெக்ட் பண்ண உடனே நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டிஃபைன் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷன். ஸோ விச் மீன்ஸ் கனெக்ட் பண்ண உடனே இந்த டாப்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டேன். இதே சேம் டாபிக் தான் என்னோடய பப்ளிஷ் ஸ்கிரிப்டில் இருக்கும். ஸோ எந்த டாப்பிக்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணணுமோ அதை இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இஃப் அட் ஆல் எனக்கு இன்னொரு டாப்பிக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு கீழே இன்னொரு லைன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கு கீழே ஆன் மெசேஜ். ஸோ இந்த டாபிக் நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட, ஓகே. இஃப் அட் ஆல் இந்த மெசேஜில் ஒரு இந்த டாப்பிக்கில் ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்கணும். ஸோ இதில் நான் சிம்பிளாக பிரிண்ட் மட்டும் பண்ணி காட்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இஃப் அட் ஆல் இதில் பிரிண்ட் பண்ணிவிட்டு டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணு, பிரிண்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒரு ஆக்ஷன் எடு அப்படிங்கிறத வந்து இங்கே டிஃபைன் பண்ணும். இஃப் அட் ஆல் உங்களுக்கு வந்து இந்த MQTT பப்ளிஷ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஒரு போஸ்ட்கிரஸ் டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுக்கு தனியாக வீடியோ பண்ணி போடுறேன். அண்ட் கீழே வந்து கிளைண்ட் நேம் கொடுக்குறேன். இந்த கிளைண்ட் நேம் வந்து யூனிக்காக இருக்கும். அண்ட் கிளைண்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் மெசேஜுங்கிற ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுறேன். client.localhost-ல 1883-ல 60 செகண்ட்ஸ் டைமுக்குள்ளே நான் இதை கொடுத்து கனெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் client.loop_for_hour சொல்லிட்டேன். விச் மீன்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சப்ஸ்கிரைபோட ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ என்னோடய பப்ளிஷிங் சைடில் உள்ள ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் கொடுத்த எல்லா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ராப்பராக பிரிண்ட் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் பப்ளிஷிங் கனெக்டிங் டு ப்ரோக்கர் லோக்கல் ஹோஸ்ட். சின்ஸ் இந்த வீடியோ நீங்கள் வீடியோவில் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன், வைல்ட் ரூலில் ரன் ஆகிறதுனால ப்ரோக்கர் ஒவ்வொரு தடவையும் இது டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணோம். அதனால் இந்த கனெக்டிங் டு ப்ரோக்கர் லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது திருப்பி பப்ளிஷ் பண்ணுது. இப்போ அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் சைடில் டேட்டா ப்ராப்பராக ரிசீவ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைபர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டாபிக் _001ல் நமக்கு டேட்டா ப்ராப்பராக ரிசீவ் ஆகுது. ஸோ நம்ம அனுப்புகிற டேட்டா வந்து 0 to 100க்குள்ளே ரேண்டம் நம்பர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்புன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதனால் அது பப்ளிஷர் சைட்லேருந்து ரிசீவ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த MQTT கான்செப்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அதை வந்து அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.